கடந்த ஓரிரு தினங்களாக தமிழர் பகுதியில் குறிப்பாக ஒரு பெரும் அதிர்வலையையும் தமிழ் மக்கள் மத்தியில் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சம்பவம் முத்தையங்கட்டு ராணுவ முகாமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவம் பதிவாகின்றது. முல்லைத்தீவு மாவட்டம் முத்தையங்கட்டு பகுதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவமானது பலராலும் ஒரு அச்சத்தோடு பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. கடந்த 7ஆம் தேதி ராணுவத்தினர் இளைஞர்கள் 5 அழைத்திருந்ததாகவும் அங்கு சென்ற இளைஞர்கள் திரும்பி வருவதில் ஏற்பட்ட சிரமம், அதன் பின்னர் இராணுவத்தினரால் அதில் ஒரு இளைஞன் அடித்து கொலை செய்யப்பட்டார் என்கின்ற குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் இப்போது அதில் சென்ற ஏனைய அவர்களுடைய சகாக்கள் அல்லது அவர்களோடு உடன் சென்ற 4வராலும் அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குற்றச்சாட்டு அடிப்படையில் இராணுவத்தினரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முத்தையங்கட்டு குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள இராணுவத்தினர் ராணுவ முகாமில் உள்ள தகரங்களை கழட்ட வேண்டும் வரும்படியாக இளைஞர்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். 7/8/2025 இரவு 7:30 மணியளவில் குறித்த இளைஞர்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. 3 இராணுவத்தினருடைய தொலைபேசி இலக்கங்கள் அந்த இளைஞர்களின் தொலைபேசிகளுக்கு சென்றிருப்பது இப்போது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. குறித்த இராணுவ முகாம் ஒரு சில தினங்களில் முழுமையாக அகற்றப்பட இருந்த சூழ்நிலையில் குறித்த இளைஞர்களை உதவிக்கு அழைத்ததாகத்தான் அந்த இளைஞர்கள் தரப்பால் கூறப்படுகிறது. இராணுவத்தினர் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியமை அதற்கு சான்றாக இருக்கின்றது. அந்த இளைஞர்கள் அங்கு இராணுவத்தினர் அழைத்ததன் பேரில் தான் சென்றிருக்கின்றனர். இவ்வாறாக அழைக்கப்பட்ட இளைஞர்கள் ராணுவ முகாம் பகுதிக்குள் செல்லுகின்ற போது அங்கு என்ன சம்பவம் இடம்பெற்றது என்று வெளிப்படையாக எந்த ஒரு ஆதாரங்களும் இளைஞர்களுடைய வாக்குமூலங்களை தவிர்த்து இல்லை என்பதுதான் தகவல். காரணம், இராணுவத்தினர் இதை பிழை என்கின்றார்கள், அவ்வாறு நடக்கவில்லை என்கின்றார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் அதனுடைய பாதிப்புக்கான அடையாளங்களாக அவர்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய காயங்களையும் இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அழைக்கப்பட்ட இளைஞர்கள் அழைக்கப்பட்ட ஒரு சிறிது நேரத்திலேயே முட்கம்பிகளாலும் அங்கிருந்த கனரகமான தாக்கக்கூடிய கருவிகளாலும் இளைஞர்களை தாக்கி இருப்பதாக அந்த இளைஞர்கள் தரப்பால் கூறப்படுகிறது.